ஈஸி ப்ராப்ளம் தான். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கணும். முதல் உறுப்பு கொடுத்துருக்குறாங்க ஏ, எடுத்து எழுதணும். ஏ வந்து 20, காமன் டிஃபரன்ஸ் 8, டி வந்து 8, பொது வித்தியாசம் 8. இந்த தொடர் வரிசையை எழுதவும்னு கேட்டிருக்கு. பொதுவாக வந்து ஜென்ரல் நம்ம வந்து ஃபார்முலா படிச்சிருந்தோம். ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 2டின்னு இந்த சைடில் போயிட்டுருக்கோம். மைனஸ் வேல்யூ வந்துருந்தா இந்த சைடில் மைனஸ் ஏ ப்ளஸ் டி, சரி ஏ மைனஸ் டின்னு வரும். ஏ மைனஸ் டி, ஏ மைனஸ் 2டி, இந்த மாதிரி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும்னு பார்த்தோம். ஸோ இங்கே எல்லாமே ப்ளஸில் வந்துருக்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 20லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் எல்லாமே 20ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 2டி கமா 2டி கமா எக்ஸெட்ரா. அப்போ ஃபஸ்ட்டு உறுப்பு ஏங்கிறது 20, அப்புறம் 20 ப்ளஸ் டி வந்து 8, அப்புறம் 20 ப்ளஸ் 2 இன்டு 8, அப்புறம் எக்ஸெட்ரா 20 கமா 28 கமா, அதை அப்படி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த ப்ராப்ளத்தில் தான் பார்க்குறோம். நோட் பண்ணிக்கிடுங்க. முதல் உறுப்பு கொடுத்துருக்கு, பொது வித்தியாசம் கொடுத்துருக்கு, அந்த தொடர் வரிசையை அமைக்கன்னு கேட்டிருக்கு. அந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனுடைய சீரீஸ் அமைக்க சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஃபார்முலா என்ன இருக்குது? ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 2டி கமா எக்ஸெட்ரா. ஏனுடைய இடத்துல ஏனுடைய வேல்யூ போடுறோம், டினுடைய இடத்துல டினுடைய வேல்யூ போடுறோம், போட்டு சிம்பிளிஃபை பண்ணுறோம், ஆன்சர் வருது 20. 20 ப்ளஸ் 8 28. அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு ஆட் பண்ணுறோங்க. நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு. 20 ப்ளஸ் 2 22, அப்புறம் 8 கொண்டு போயிருக்கிறது தப்பு. ஃபஸ்ட்டு போர்டு மேத்ஸ் மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் தான், மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கெல்லாம் அப்புறம் தான் அடிஷன் சப்ராக்ஷன் வரும். ஓகேவா? ரைட். அப்போ 16 ப்ளஸ் 30 36 கமா எக்ஸெட்ரா. இதுதான் அந்த தொடர் வரிசை. மனக்கணக்கில் போட வேண்டிய கணக்கு, ஃபார்முலாலாம் தேவையில்லை. ஃபஸ்ட் உறுப்பு 20, அப்புறம் டிஃப்ரென்ஸ் எல்லாம் 8 8 போகும்போது 8 8 கூட்டி கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். 20 28, அப்புறம் 28 கூட 8 கூட்டினா 36. ஒரே நாளில் ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? ரைட். ஃபார்முலாவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஜஸ்ட் மனக்கணக்கிலே போட்டுடலாம் இந்த கணக்கை. ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? அடுத்த ப்ராப்ளம் போகலாம். முடிக்காதவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுருங்க, ரெண்டாவது கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள். ஃபஸ்ட்டு லெட்டர் ஏங்கிறது 3, அப்புறம் அப்படி போயிட்டுருக்கு ஒரு சீரீஸ். 15வது 24வது உறுப்பு காண்கன்னு கேட்டிருக்கு. T15 கேட்டிருக்கு, T24 கேட்டிருக்கு. இது உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். Tn equal to A plus n minus 1 into D. இந்த ஃபார்முலாவில் T15 கண்டுபிடிக்கணும், T24 கண்டுபிடிக்கணும். ஸோ T15 கண்டுபிடிக்கும் போது n இடத்துல என்ன வந்திருக்கு? 15 வந்திருக்கு. ஓகேவா? ஏனுடைய மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தில் எடுத்து எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு A is equal to 3, D equal to ரெண்டாவது டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மை மைனஸ் பண்ணி வைக்கணும். டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1. 15லேருந்து 3 கழிக்கும் பொழுது உங்களுக்கு 12. ஸோ என்ன வந்து ஃபார்முலாவில் தைரியமாக போடலாம். ஏனுடைய இடத்துல 3 ப்ளஸ் இன்ட்டு ப்ராக்கெட் போட்டுவிடுங்க. அப்புறம் 3 என்னுக்கு இடத்துல 15 மைனஸ் 1, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு டிஎனுடைய வேல்யூ 12. 3 ப்ளஸ் 14 இன்ட்டு 12. $168 ப்ளஸ் ஒரு 3, அப்போ 171.
ஓகேவா 171 வந்திருக்கு. அப்போ ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா 171 வச்சு வரக்கூடிய ஒரே சீரீஸ் இந்த ரெண்டாவது உள்ள பி ஆப்ஷன் மட்டும் தான் வருது. ஸோ இப்படி இருந்துன்னா ஈஸி, இல்லைனா என்ன ஒன்று நீங்கள் கண்டுபிடிச்சி பார்க்கணும். நீங்கள் ஆனால் செஞ்சு பாருங்கள், T24 செஞ்சு பாருங்கள், அதை ஹோம்ஒர்க்காக வச்சுக்கிடுங்க. T24 279 வருதான்னு பார்க்கணும். ஓகேவா? இதே மெத்தடில் இதே ஃபார்முலாவில் இந்த சைடில் 15க்கு பதிலாக 24 போடணும். அவ்வளோதான். போட்டு 279 வருதான்னு செக் பண்ணிடுங்க. ஓகேவா? அதை ஒரு ஹோம்ஒர்க்காக வச்சுடுங்க. இதே மாதிரி அந்த சைடில் ஒர்க் அவுட் பண்ணணும். அடுத்தது உறுப்புகளின் எண்ணிக்கைக்கான நான் ஃபார்முலா சொல்லி தந்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு டேர்மு லாஸ்ட் டேர்மும் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ இருக்குது, லாஸ்ட் டேர்ம் எல் இருக்குது. ஏக்கு 3 இருக்குது, எல்லுக்கு 111 இருக்குது. உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்டிருக்கு. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னா ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். n = L minus A by D plus 1. லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் அப்புறம் ஒரு டிவைட் பை D plus 1. எல்லுங்கிறது தெரியும். ஏ வந்து எடுத்து எழுதிட்டிங்கன்னா 3, எல் எடுத்து எழுதிட்டிங்கன்னா 111. டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் 3 கிடைக்கும். அப்புறம் எல்லோடைய வேல்யூ எல்லோக்கு இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். 111 மைனஸ் ஏக்கு வேல்யூ 3, டிக்கு வேல்யூ 3 ப்ளஸ் 1. உங்களுக்கு இங்கே ஒரு 108 கழிக்கும் பொழுது அப்புறம் கீழே 3 ப்ளஸ் 1 சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா 3 9 மீதி 1 6 3 18 டோட்டலி 37. 36 + 1 37. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 7வது உறுப்பு அப்படின்னா என்னது? 7வது உறுப்புனா T7 கொடுத்துருக்காங்க. T7 - 1 இதான் அந்த கொஸ்டினுடைய மீனிங். T7 = -1. அப்புறம் 16வது உறுப்பு கொடுத்துருக்கு. T16 = 17. பொது உறுப்பு காண்கன்னு கேட்டிருக்கு. டி கேட்டு. இப்போ T7 = -1 ஃபர்ஸ்ட் அதை எடுத்தீங்கன்னா Tn ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். Tn ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா A + n - 1 × D சொல்லுது. என்னை விட ஒரு நம்பர் குறைச்சி அதை D பண்ணணும். இப்போ இதை அப்ளை பண்ணிங்கன்னா A+ இந்த சைடில் அப்ளை பண்ணுறேன். T7க்கு லெஃப்ட் சைடில் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா ரைட் சைடில் வேல்யூ இருக்கிறதுனால இந்த வேல்யூக்கு ஈக்குவல் பண்ணுவேன். T7 மதிப்பு -1 அப்படிங்கிறத ஈக்குவல் பண்ணுவேன். ஸோ T7 ஃபார்முலாவை லெஃப்ட் சைடில் போடுறேன். A + 7 - 1 × D. ஏன்னு தெரியாது நமக்கு, டியும் இந்த கொஸ்டினில் தெரியாது. அதனால் டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குது? -1. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா A + 6D = -1. ஓகேவா? டேரெக்டாகவே செய்யலாம். T7 கொடுத்தாங்கன்னா ஒரு நம்பர் குறைச்சி D கூட சேர்க்கணும். T7னா அப்போ என்ன வரும்? A + 6Dன்னு வரும். T8 கொடுத்தாங்கன்னா A + 7Dன்னு வந்திருக்கும். T9 கொடுத்துருந்தாங்கன்னா A + 8Dன்னு வந்திருக்கும். இவ்வளோதான். சரியா? ஃபார்முலாவில் போட்டெல்லாம் செய்யணும் கிடையாது. டேரெக்டாகவே செய்ய தெரிஞ்சவங்க என்ன பண்ணிடலாம்? T7 = A + 6D = -1 போட்டுடலாம். அதே மாதிரி T16க்கு என்ன போட்டுடலாம்? T16 = 17 போட்டாங்கன்னா A + 15D = 17 1 குறைச்சி போட்டால் போதும். ஓகேவா? 16க்கு 1 குறைச்சி 15 கூட D. ஏன்னா ஃபார்முலாவில் n - 1 குறைக்கணும். ஓகேவா? இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் நமக்கு D கிடைக்கும். ஸோ இது நீக்கல் முறைன்னு சொல்லுவாங்க. எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்கூலில் தான் படிச்சிருப்பீங்க. எலிமினேஷன் மெத்தட்னா எப்படின்னா, இங்கே ரெண்டு வேரியபிள் இருக்குது. A Dன்னு இருக்குது. இந்த ரெண்டும் ஏதாவது ஒன்று ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவல் பண்ணி கேன்சல் பண்ணணும். ஒரே வேல்யூவை மாற்றிட்டு கேன்சல் பண்ணணும். இங்கே நல்வாய்ப்பாக ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. எங்கே இருக்குது? ஏன்னு இருக்குது. ஸோ நமக்கு ஒரு மல்டிப்ளிகேஷனும் தேவையில்லை, ஒன்றும் பண்ண வேண்டாம். டைரெக்டாக ஒன்றாவது ஈக்குவேஷனை தூக்கி எழுதணும். நான் இப்போ ஏயை எலிமினேட் பண்ண போகிறேன். எலிமினேட் அப்புறம் D = -1. செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுகிறேன். நோ சேஞ்சஸ்.
a plus 15d equal to 17. இது நீக்கல் முறை பண்ணுறதுக்கு ஏயும் ஏயும் கேன்சல் பண்ணனா மைனஸ் பண்ணால் கேன்சல் ஆகும். அப்படி தானே, ஏலேருந்து ஏயை கழிச்சாதான் ஏங்கிற வேல்யூ ரிமூவ் ஆகும். அப்போ நான் மைனஸ் பண்ண போகிறேன். மைனஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்கூல்லே படிச்சிருப்பீங்க. கீழே இருக்கக்கூடிய டேம் என்ன பண்ணுவீங்க, சைன் சேஞ்ச் பண்ணுவீங்க. ஞாபகம் வருதா? இதில் ஒரு மைனஸ், ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறும், மாற்றிட்டு ஆட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ப்ளஸ் ஏங்கிறது மைனஸ் ஏ மாறுது, இந்த ப்ளஸ் 15ங்கிறது மைனஸ் 15ஆக மாறுது, ப்ளஸ் 17ங்கிறது மைனஸ் 17ஆக மாறுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுவீங்க. ரெண்டையும் கூட்டும் பொழுது ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல். இது ரெண்டையும் கூட்டுறதுக்கு சைன் வித்தியாசமாக இருக்குது. சைன் வித்தியாசமாக இருந்தால் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். எதுலேருந்து எதை சப்ராக்ட் பண்ணணும்னா பெரிய மதிப்பிலிருந்து சிறிய மதிப்பை சப்ராக்ட் பண்ணணும். பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் அடையாளத்தை போடணும். இங்கே பெரிய எண் பார்த்தீங்கன்னா 15 தான் பெரிய எண், 6 விட. பெரிய எண்ணையோட அடையாளம் மைனஸ். ஸோ 15லேருந்து 6 மைனஸ் பண்ணுறோம், 9 வரும். 9d, டியை மறந்துடக்கூடாது. இங்கே ரெண்டினுடைய சைனும் சேமாக இருக்குது, -1 -17. நிறைய பேருக்கு இந்த குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணணும், இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, இப்போ ரெண்டு ப்ளஸ் நம்பர் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணி போட்டுருவீங்க, ஆட் பண்ணி அப்படியே ப்ளஸ்னு போட்டுருவீங்க. அதே மாதிரி தான் ரெண்டு மைனஸ் நம்பர் இருந்தாலும் அதே மாதிரி ஆட் பண்ணி அதே சைனை போட்டுடணும். ஸோ -18. சைன் வந்து வித்தியாசமாக இருந்தால் மட்டும்தான், ஒன்று ப்ளஸ் ஆகும் ஒன்று மைனஸாக இருந்தால் மட்டும்தான் சப்ராக்ட் பண்ணணும். சைன் ஈக்குவலாக இருந்ததுன்னா, ஒரே மாதிரி இருந்தால், சேமாக இருந்ததுன்னா ஆட் பண்ணி அதே சைனை போடணும். ஸோ இங்கே இனிமேல் சிம்பிளஸ்ட் ஃபார்மாக மாற்றும் போது இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். 1 9s are 9, 2 9s are 18. ஸோ டியினுடைய மதிப்பு கிடைச்சாச்சு. இதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது முடிக்காதவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிங்களா? என் கூட அப்படி செஞ்சுக்கிட்டே இருங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். நான் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சு முடிச்சிருவேன். நான் ஸ்லோவாக தான் போகிறேன். அடுத்தது 15. இந்த 15 ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டேர்ம் கொடுத்துருக்கு, ஏ எடுத்து எழுதிடுவோம். 16 கூட்டுத்தொடர் வரிசையா? ஆமாம். அப்போ டி கண்டுபிடிச்சி வச்சுருங்க. டிங்கிறது டிஃபரன்ஸ், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம், டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1 ஈக்குவல் டு 11. செகண்ட் டேர்ம்ங்கிறது 11, ஃபஸ்ட்டு டேர்ம்ங்கிறது 16. ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா பெரிய எண்ணுக்கு அடையாளம் -5. டிங்கிறது -5 கிடச்சிருக்கு. ஈங்கிறது 16. இனிமேல் என்ன கேட்டிருக்காங்கன்னா -54. இந்த தொடர் வரிசை அப்படியே கண்டினியூ ஆகுது, எக்ஸெட்ரா போட்டு விட்ருக்காங்களா, அது கடைசியாக -54ல் போய் நிற்கிது அப்படின்னு வச்சுக்கிடுங்க. ஓகேவா? அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அந்த நம்பரை லாஸ்ட் நம்பராக எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்படி போய்ட்டுருக்கு. 16, 11, 6, 1 அப்படி எக்ஸெட்ரான்னு போய் கடைசியாக இதில் போய் நிற்கிதுன்னு வச்சுடுங்க, -54ல் போய் நிற்கிது. அப்போ இந்த மாதிரி இதை எடுத்துன்னு செய்யலாம், இன்னொரு மாடல்லையும் செய்யலாம். நான் ரெண்டு மெத்தட்லையும் செய்து போடுறேன். இந்த மாதிரி இது லாஸ்ட் டைமாக போய் நிற்குதுன்னு வச்சுடுங்க, நீங்கள் நிற்க தான் எடுத்துக்கணும். ஏன்னா அடுத்த உள்ள நமக்கு தேவையில்லை. நமக்கு இதோட நிறுத்திட்டு எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. எத்தனையாவது உறுப்பு அப்படிங்கும்போது எத்தனையாவது உறுப்புன்னு கேட்டால் நம்ம எண் கண்டுபிடிச்சாலே போதும் இல்லை. ஸோ இதை ஏன்னு எடுத்துக்கணும், இதை எல்லுன்னு எடுத்துக்கணும். எண் கண்டுபிடிச்சா போதும். லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபார்முலா என்னது, எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. லாஸ்ட் டேர்ம்ங்கிறது -54, ஃபஸ்ட்டு டேர்ம்ங்கிறது ஏ 16, கீழே டி -5 ப்ளஸ் 1. இப்படி சால்வ் பண்ணுங்க. -13 சார் ஆன்சர். -13.
13 கொஸ்டின் எதுவும் தப்பு இருக்கா? இல்ல 54 ரெண்டு ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு மைனஸ்ல இருக்கிறதுனால -17 15 சார். ஆமா, ஆன்சர் வந்து 15 வரணும். அதுங்க 15 n = 15 வரணும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 17 -17 போடணும். ஏன்னா ரெண்டுமே சைன் சேம் சைனா இருக்கிறது. ஒரே மாதிரி இருந்தா கூட்டி போடணும்னு சொல்லியிருக்கோம். -17 / -5 மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்புறம் ஒரு +1 இருக்கு. 16ல வருது அப்படிதானே? இல்ல 14 தான். கரெக்ட் தான்பா. 1 5s are 5, அப்புறம் 2 மீதி 2 தான் வரும். அப்போ 4 5 20. கரெக்ட் தான். 15 தான். இது ஒரு மெத்தட் ஃபார்முலாவில் செய்யக்கூடியது. இன்னொரு ஃபார்முலா நமக்கு இருக்கு. என்ன ஃபார்முலா? அதையும் போட்டு செஞ்சு சொல்லியிருக்கார். உங்களுக்கு எந்த ஃபார்முலாவில் போட்டாலும் ஆன்சர் வரும். Tn = a + n - 1 × d ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதில் போட்டாலும் இந்த ஆன்சர் வரும். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இந்த எண்ணாவது உறுப்பை நீங்க எப்படி எடுக்கணும்னா Tn = இந்த -54ன்னு எடுக்கணும். இந்த -54 என்பது எத்தனையாவது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. எத்தனையாவது உறுப்புக்குள்ள ஃபார்முலாவும் போட்டுக்கலாம், எண்ணினுடைய எண்ணிக்கை ஃபார்முலாவும் போட்டுக்கலாம். இந்த ப்ராப்ளத்தை மட்டும். ஸோ Tn உடைய மதிப்பை -54ன்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ ஆன்சர் வரும். ஏனுடைய மதிப்பு 16 ப்ளஸ் n தெரியாது, டினுடைய மதிப்பு தெரியும் -5 -54 16 ப்ளஸ் இந்த -5 உள்ள கொண்டு பெருக்கணும். -5ங்கிறது இந்த 1க்கு மட்டும் பெருக்கக்கூடியது கிடையாது. இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்க வேல்யூக்கு எல்லாமே இது காமன். ஸோ -5 கொண்டு என்ன பெருக்குனீங்கன்னா -5n, அப்புறம் -× +5, அப்புறம் அடுத்த ஸ்டெப்ல -54 16 +× -5n, அப்புறம் அது ப்ளஸ் தான் +5. இப்போ நம்ம இதுல இருந்து என்ன மட்டும் ஒரு சைடு வைக்கணும், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போங்க. -54 இது ரெண்டும் அங்கே வச்சு சுருக்கிட்டு வேணாலும் இங்கே கொண்டு வரலாம், இல்லை ஒரேடி அங்கே கொண்டு போயிடலாம். நான் 16 5 கூட்டுறேன், இந்த சைட்லேயே கூட்டுறேன். கூட்டினா எனக்கு 21. அந்த +21 இந்த சைடு கொண்டு வரேன். -21 = -5n. இப்போ மைனஸ் உங்களுக்கு 75 வரும். இதில் 54 21 ஒரே சைனாக இருக்கிறதுனால கூட்டி அதே அடையாளத்தை போடணும். ஒரே சைனாக இருந்தால் கூட்டி அதே அடையாளத்தை போடணும். அப்போ 75 வருது. -75 இந்த சைடில் -5n, மைனஸ் மைனஸ் கேன்சல். 1 5s are 5, 5 5s are 25. ஸோ n = 15. இந்த மெத்தடில் செஞ்சாலும் ஆன்சர் வரும், லாஸ்ட் டேர்மாக எடுத்து செஞ்சாலும் ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ இந்த கணக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்னா ஸோ முடிச்சுக்கணுங்க. கம்ப்ளீட் பண்ணாதவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருங்க. அடுத்தது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல். அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல். இது அடுத்தடுத்த மாடல். அடுத்தடுத்த 3 உறுப்புகள் உண்டு, 4 உறுப்புகள் உண்டு, 5 உறுப்புகள் உண்டு. அடுத்தடுத்த. ஓகேவா? இது 3 உறுப்புகள்னாலே பொதுவாக நீங்கள் எப்படி தான் எடுப்பீங்கன்னா, ஒரு மைனஸ் டேம் எடுப்பீங்க, அடுத்தது ஒரு சென்டரில் ஏ வேல்யூ எடுப்பீங்க, அடுத்தது ஒரு a + d எடுப்பீங்க. ஞாபகம் வருதான்னு தெரியல, பார்த்துடுங்க. ஓகேவா? நான் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா 3 உறுப்பாக இருந்தால் அப்படி எடுக்கணும். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக கட் ஆகும். அதுக்காண்டி தான் அந்த மாடலில் எடுப்பாங்க. அடுத்தடுத்த 3 உறுப்புகள்னால் நீங்கள் எது எடுத்து வேணாலும் செய்யலாம். a + d a + 2d எடுத்து செய்யலாம். ஆனால் அது கேன்சல் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும், பெரிய ஈக்குவேஷனாக போகும். ஸோ நம்ம பொதுவாகவே ஸ்கூலில் நமக்கு சொல்லி தந்திருக்க டெக்னிக்கும் அதுதான். அடுத்தடுத்த 3 உறுப்புகள்னால் நீங்கள் எடுக்க வேண்டியது அந்த ஜென்ரல் டேமை ஃபஸ்ட் இப்படி எடுக்கணும். a - d, a + dன்னு எடுக்கணும். அந்த 3 உறுப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிடுவீங்க. அந்த 3 உறுப்புகள் a - d என்கன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க?
கூடுதல் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் ப்ளஸ் பண்ணணும். இப்போ இந்த 3 உறுப்புகளை கூட்டினா உங்களுக்கு 27 வரணும். அப்போ அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுறேன். அப்போ கண்டிஷன் படி a மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி இந்த 3 உறுப்பையுமே நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஈக்குவல் டு எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 27. ஏன் இப்படி எடுத்தேன்னு பாருங்கள். என்ன பாருங்கள், மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆகும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி எடுக்கிறது. ஆட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக மைனஸ் டியும் ப்ளஸ் டியும் கேன்சல் ஆயிரும். நமக்கு டைரெக்டாக ஏ கிடச்சிரும். முதல் லைன்லே எத்தனை ஏ இருக்குது? 1a 2a 3a ஆட் பண்ணால் 3a ஈக்குவல் டு 27. அப்புறம் இதை ஈஸியாக கட் பண்ணிடலாம். 1 3s are 3, 9 3s are 27. ஏனுடைய மதிப்பு நமக்கு 9ன்னு கிடச்சிது. ஓகேவா? ஃபஸ்ட் என்ன பண்ணோம், அடுத்தடுத்த 3 உறுப்புகள் அப்படிங்கும்போது நீங்கள் இப்படி தான் எடுக்கணும், மறந்துடக்கூடாது. ஒரு எண், அதுக்கு முந்தின எண், அப்புறம் அதுக்கு பிந்தின எண், நடு எண்ணில் அந்த எண்ணை எடுத்துருக்கோம், ஏ எடுத்துருக்கிறோம். அதுக்கு முந்தின எண்ணா ஏ மைனஸ் டி எடுத்துருக்கிறோம். அதுக்கு அடுத்த எண்ணா ஏ ப்ளஸ் டி எடுத்துருக்கிறோம். இதுதான் நம்ம பொதுவாக ஏபியில் ஜென்ரல் டேர்மில் படிக்கக்கூடிய ஈக்குவேஷனே. சரி, அதை எடுத்துட்டு நமக்கு ஏயும் தெரியாது டியும் தெரியாது. ஆனால் 3 உறுப்புகளை கூட்டினா வேல்யூ கொடுத்துருக்காங்க 27. ஸோ அந்த 3 உறுப்புகளும் இடையில கூட்டல் போட்டு கூட்டியிருக்கேன். அப்போ எனக்கு ஒரு ஈஸியான ஒரு வாய்ப்பாக வருது. மைனஸ் டியும் ப்ளஸ் டியும் கேன்சல் ஆகுது. மீதி இருக்கக்கூடிய ஏ எல்லாம் ஆட் பண்ணுறேன். 3a ஈக்குவல் டு எனக்கு 27 கிடைக்குது. அதை கட் பண்ண எனக்கு ஏ ஈக்குவல் டு 9 வருது. ஓகேவா? இது வரைக்கும் பிரச்சனை இல்லையா இருக்கும். அடுத்தது அவற்றின் பெருக்கற் பலன் 288 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஹிண்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கண்டிஷன் 2 படி என்ன கொடுத்துருக்குன்னா, அவற்றை பெருக்கற் பலன் எதெல்லாம் பெருக்கணும்னா a மைனஸ் டி இன்டு ஏ இன்டு ஏ ப்ளஸ் டி இவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 288 கிடைக்குது. நமக்கு இப்போ ஆன்சர் தெரியும். என்ன ஆன்சர் தெரியும்? ஏனுடைய மதிப்பு நமக்கு தெரியும். அது வேணால் நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு இருக்குது, நல் வாய்ப்பாக ஒன்று இருக்குது பாருங்கள். ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. இப்போ நீங்கள் என்ன போடுவீங்க, ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டுன்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா? அதுதான் ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. இந்த ஃபார்முலா ஒன்றும் தெரியலைன்னா நீங்கள் டைரெக்டாகவே அதில் போட்டு பெருக்கி சுருக்கலாம். ஓகேவா? என்ன போடுவீங்க, ஏ கடத்தில் 9 மைனஸ் டின்னு போடுவீங்க, அடுத்து 9ன்னு போடுவீங்க, அடுத்து 9 ப்ளஸ் டின்னு போடுவீங்க. போட்டுருவோம் 9 மைனஸ் டி, அப்புறம் ஒரு 9, அப்புறம் ஒரு 9 ப்ளஸ் டி. சரி, ஈக்குவல் டு 288. இப்போ பாருங்க, இது வந்து ஏ ப்ளஸ் டி ஏ மைனஸ் டி ஃபார்முலா அந்த ஃபார்மெட்டுக்கு தான் வருது திரும்பியும். ஸோ நான் என்ன பண்ணணும்னா ஒரு ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் போடணும். ஏக்கு இடத்துல 9 ஸ்கொயர்ட் மைனஸ் பிக்கு இடத்துல டி ஸ்கொயர்ட். அந்த 9 இன்னொரு 9 இருக்குல்ல, அதை அங்கே கொண்டு போயிடுறேன்னா அந்த சைடு கொண்டு போயிடுறேன். 288க்கு கீழே 9 இன்னும் அங்கே கட் பண்ணி அதை சுருக்கி வைங்க. மேலே இருக்கிறத கூட்டி பாருங்கள். 2 8 10, 10 8 18, 3ஆம் வாய்ப்பாடுக்கும் போகும், 9ஆம் வாய்ப்பாடுக்கும் போகும். அப்போ தைரியமாக 9ஆம் வாய்ப்பாடு சொல்லி அடிச்சிருங்க. 9 9 9, 3 9 27, மீதி 1 9 18. ஸோ 32ங்கிறது ரைட் சைடில் இருக்குது. 9 ஸ்கொயர்டுங்கிறது 81 மைனஸ் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 32. இன்னும் மைனஸ் டி ஸ்கொயரை மட்டும் இந்த சைடு வைப்போம். ப்ளஸ் 81 அந்த சைடு கொண்டு போகிறோம். 32 மைனஸ் 81 மைனஸ் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 81லேருந்து 32 சப்ராக்ட் பண்ணுங்கள். பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் அடையாளம் மைனஸ். இங்கே 7, இங்கே 11, இங்கே 9, இங்கே 4. ஸோ மைனஸ் 49. மைனஸ் மைனஸ் கேன்சல். டி ஸ்கொயர்டு 49னா டி எடுத்துருன்னா ரூட்டுக்குள்ளே 7 பெருக்கல் 7ன்னு இதை பிரித்து எழுதி ஒரு 7 வெளியே எடுத்துருங்க. இப்போ டியினுடைய மதிப்பு 7. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா அந்த 3 உறுப்புகளை காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த 3 உறுப்புகள் என்ன இருக்கு என்கன்னு எடுத்திருந்தோம்ல, அந்த இடத்துல கொண்டு ஏனுடைய மதிப்பையும் டியினுடைய மதிப்பையும் சப்ஸ்டிட் பண்ணால் அந்த 3 உறுப்புகள் கிடைக்கும். எனவே ஆன்சர் அந்த 3 உறுப்புகள் ஏ மைனஸ் டி ஏ கமா ஏ ப்ளஸ் டி. இப்போ இப்படிலாம் நீங்கள் எக்ஸாமுக்கு இருந்து தெளிவாக செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. புரியுதா? இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் இருந்து லைன் பை லைனாக அப்படி சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். அங்கே 20 செகண்டு 30 செகண்டு மேலே கணக்கு செய்யக்கூடாது. ஸ்பீடாக முடிச்சிடணும்.
கிடுக்கிடுன்னு. சரி, இப்போ ஏக்கு இடத்துல நான் திருப்பி எழுதி செஞ்சு போட்டுருக்கேன். அந்த மாதிரிலாம் எழுதவே வேண்டாம். ஒரு தடவை நோட் பண்ணி வைங்க, அதிலே கொண்டு எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், அழகாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட். இப்போ ஏக்கு இடத்துல 9 மைனஸ் டி, ஸ்பீடு முக்கியம்னா அப்போ தான் அழகாக இருக்கும். ஏக்கு வேல்யூ 9, ஏ ப்ளஸ் டி 9 + 7, இங்கே உங்களுக்கு 2, இங்கே 9, இங்கே 16. இதுதான் ஆன்சர். ஆப்ஷனில் இருக்கா? இருக்கும். ஆப்ஷன் கொடுக்கலையோ? ஓகே, ஆப்ஷன் 2, 9, 16. ஓகேவா? கரெக்டு தான் ஆன்சர். புரிஞ்சுதா? 5 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துகிட்டு இருந்தாங்கண்ணா. அடுத்தது இது ஹோம்ஒர்க்காக போட்டு விட்றேன். இல்லைனா லைட்டாக 2 ஸ்டெப் சொல்லி தரேன், அப்படி செய்யணும்னு பார்த்துருங்க. இதுவும் அதே மாதிரி தான். ஒரு தாய் தன்னிடம் உள்ள ரூபாய் 207 ஒரு கூட்டு தொடர் வரிசையில் அமையும் 3 பாகங்களாக பிரிக்கிறார். 3 பாகங்கள்னாலே 3ஆக பிரிக்கிறாங்க. அப்போ பிரித்து கொடுக்குறதுன்னு அர்த்தம் என்ன அர்த்தம்? கூட்டி பார்த்தா அந்த அமௌண்ட் வரணும். ஸோ நீங்கள் எப்படி தான் எடுக்கணும்னா ஏ மைனஸ் டி, ஏ கம்மா ஏ ப்ளஸ் டி, இது அவ்வளவு நீங்கள் 3 எண்கள்னு வச்சுக்கலாம், 3 தொகை. இது 3ஐயும் கூட்டினா அவங்க 207ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை ஏ கிடச்சிரும். அப்போ உங்களுக்கு அப்படி தானே, டிடி கேன்சல் ஆகி ஏ கிடச்சிரும்னு வச்சுக்கிடுங்களா. ரைட். அடுத்த கண்டிஷன் 2 படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரு சிறிய தொகைகளின் பெருக்கற் பலன். இதில் சிறிய தொகைன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது சின்னது, ரெண்டாவது இருக்கிறது அதோட கொஞ்சம் பெருசு, மூணாவது இருக்கிறது கொஞ்சம் பெரிய வேல்யூவாக தான் வரும். ஓகேவா? நம்ம போன கணக்கிலே பார்த்துருக்கோம். சின்ன நம்பர்னா முதல்ல இருக்கிறது, அதுக்கு அடுத்த நம்பர் கொஞ்சம் பெருசு, அதுக்கு அடுத்த நம்பர் அதோட கொஞ்சம் பெருசு. அப்படிங்கும்போது முதல் இரு எண்களின் பெருக்கற் பலன் கொடுத்துருக்காங்க. சிறிய தொகைகளின் பெருக்கற் பலன், இரு சிறிய தொகைகளின் பெருக்கற் பலன். அப்போ நீங்கள் ஏ மைனஸ் டி பெருக்கல் ஏ, இதனுடைய மதிப்பு 4623 கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா டி கண்டுபிடிக்கணும். ஸோ இனிமேல் இது கடைசியாக கொண்டு இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த 3 தொகைன்னு எடுத்தீங்க, ஒவ்வொரு குழந்தையும் பெறக்கூடிய தொகையை தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் ஆன்சர். ஆன்சருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஏனுடைய மதிப்பையும் டியினுடைய மதிப்பையும் இந்த ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போடணும். சரியா? இது செஞ்சு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்துருங்க. ஓகேவா? ஆன்சர் நான் சொல்கிறேன். 17வது கணக்குக்கு லாஸ்ட் ஆன்சர். ஓகேவா? இது வரணும். செஞ்சு பார்த்துருங்கண்ணா. சரி, அடுத்த கணக்கு போயிடுவோம். செய்ய தெரியாதவங்க முந்தின கணக்கு எப்படி செஞ்சுருக்கோமோ அதே மாதிரி இந்த கணக்கு செய்யுங்க, ஆன்சர் வரும். அதில் 2வது கண்டிஷன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் நான் எழுதி வச்சுருக்கிறேன், அதில் போட்டு அப்படி செஞ்சுருக்கேன். அப்புறம் 18வது கணக்கு. இது 4 உறுப்புகள் மாடல் உள்ள கணக்கு. ஓகேவா? இந்த 4 உறுப்புகள் மாடலுக்கு நீங்கள் அடுத்தடுத்த 4 உறுப்புகள், இதுக்கு நீங்கள் எப்படி தான் எடுத்து செய்யணும்னா இந்த மாதிரி எடுத்து செஞ்சால் தான் ஆன்சர் கரெக்டாக வரும். இல்லைனா 4 உறுப்புகள்னு கேட்டாலே நீங்கள் இந்த மாதிரி தான் செய்யணும், இல்லைனா ஆன்சர் லைஸில் வராது. ஸோ இதை காணாமல் படிக்கணும். அடுத்தடுத்த 4 உறுப்புகள் கூடுதல் கொடுத்துருந்தால், இந்த கணக்கெலாம் கேட்குறது ரொம்ப ரேர். சரியா? கேட்க மாட்டாங்க, இந்த அளவு பெரிய கொஸ்டின்லாம் போட்டு கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம இந்த டாபிக் படிக்கும்போது அதை முழுமையாக படிச்சுட்டு போயிடுவோம். ஓகேவா? ஜஸ்ட்டு ஃபார்முலா மாதிரி கூட கேட்டு வைக்கலாம். அதனால நம்ம 4 உறுப்புகள், அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் கூடுதலுக்கான ஒரு கரெக்டான ஃபார்முலானா இதுதான் கிடைக்கும். ஏ மைனஸ் 3டி, அப்புறம் ஒரு ஏ மைனஸ் டி, அப்போ தான் வெட்டுக்கு போகும். இந்த சைடில் 2 ப்ளஸ் டேர்ம், அந்த சைடில் 2 மைனஸ் டேர்ம்னு வரும்பொழுது ஈஸியாக கேன்சல் ஆகும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி செட் பண்ணுறாங்க. ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 3டி, இந்த மாதிரி எடுத்து செய்யணும். அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த 4 உறுப்புகள் இதுன்னு எடுத்துக்கணும். இந்த 4 உறுப்புகள் இது என்க.
இனிமேல் என்ன கொடுத்துருக்காங்க, கண்டிஷன் படி கூட்டினா 28ன்னு கொடுத்துருக்காங்க. இவ்வளோத்தையும் கூட்டினா 28ஆம். அப்போ ஏ கிடச்சிரும். ஏ மைனஸ் 3d ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் ஏ மைனஸ் டி, சாரி பார்த்து எழுதுங்க தவறு. இதே மாதிரி தான் அங்கேயே நடக்கும். அப்புறம் ஏ ப்ளஸ் டி ரொம்ப கவனமாக பார்த்து எழுதணும். கமாவுக்கு இடத்துல ப்ளஸ். அப்புறம் ஏ ப்ளஸ் 3d ஈக்குவல் டு 28 மொதல் கண்டிஷன் படி. எல்லாமே கேன்சல் ஆகும்ல. மைனஸ் 3d ப்ளஸ் 3d மைனஸ் 3d ப்ளஸ் 3d கேன்சல் ஆனால் மொத்தம் எத்தனை ஏ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஏ இருக்கு. 4 ஏ இஸ் ஈக்குவல் டு 28. 4 4 4 7 4 28. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 7ன்னு கிடச்சாச்சு. அடுத்த கண்டிஷன் படி வரும். அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, எம்மாடியோ அவரின் வர்க்கங்களின் கூடுதல்னு கொடுத்துருக்காங்க. வர்க்கங்களின் கூடுதல் தான். வர்க்கம்னா என்னது, இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் ஸ்கொயர் எடுத்து ஆட் பண்ணணும். வர்க்கங்களின் கூடுதல். அப்போ ஏ மைனஸ் 3d த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் டி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் 3d த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 276. அப்புறம் நீங்கள் எதுக்கு அந்த ஃபார்முலா போடணும், ஏப்பா பெரிய ஃபார்முலா அது. ஹோம்ஒர்க்காக விட்டுடலாமா, வேண்டாம் செய்வோம். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போடணும். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன சொல்லுது, இது உங்களுக்கு தெரியும். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்புறம் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவும் தெரியணும். அதுக்கு எல்லாமே ப்ளஸில் வரும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏக்க மதிப்பை போட்டுட்டு செஞ்சாலும் ஓகே, இல்லைனா கடைசியாக கூட சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே வச்சு சுருக்குங்க. ஏ மைனஸ் 3d த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட போகிறேன். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 இன்டு ஏ இன்டு பி மூணையும் பெருக்கணும். இந்த மூணையும் பெருக்கணும். அப்போ 2 இன்டு ஏ 2a, இல்லை நம்பர்ஸை ஃபஸ்ட்டு பெருக்கணுங்க. 3 6 6ad. சரியா, கரெக்டாக வந்துடும். சரியா, 2ab இவ்வளோத்தையும் பெருக்கி பார்க்கும்போது 2 3 6 ஏயும் பெருக்குனா ஏடி. அப்புறம் பி ஸ்கொயர்டு, பிக்கு ஸ்குவாட் எடுக்கும்போது வர டிக்கு ஸ்குவாட் போட்டுறக்கூடாது. இந்த 3க்கு சேர்த்து ஸ்குவாட் எடுக்கணும். 9d ஸ்கொயர். ஓகே, இதை முடிச்சுட்டேன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி. ரெண்டாவது இருக்கக்கூடிய டைமை ஃபார்முலா போட போகிறேன். அதுவும் அதே மாதிரி தான். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab இது மூணையும் பெருக்கணும். 2 இன்டு ஏ இன்டு டி ப்ளஸ் டி ஸ்கொயர். பி ஸ்கொயருக்கு பதிலாக டி ஸ்கொயர். அங்கே வேறு நம்பர் ஒன்றும் இல்லை, அதனால டிக்கு மட்டும் ஸ்கொயர். அப்புறம் அடுத்து அதே மாதிரி ஏ ப்ளஸ் டி த ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ad ப்ளஸ் டி ஸ்கொயர். அப்புறம் அந்த லாஸ்ட்டில் இருக்கிறதுக்கு இங்கே இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ப்ளஸில் போட்டால் போதும். ஏன்னா இதுவும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு மைனஸ் ப்ளஸ் தான் வித்தியாசம். நமக்கு ஆன்சர் அப்படியே வரும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 6ad ப்ளஸ் 9d ஸ்கொயர். இதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பார்த்து கேன்சல் பண்ணிடுங்க. ஈக்குவல் டு 276. ஒரு மைனஸ் 6ad மைனஸும் ப்ளஸ் இட்டாமல் கேன்சல் ஆகும். அப்புறம் இங்கே ஒரு ப்ளஸ் 6ad. அப்புறம் இங்கே ஒரு மைனஸ் 2ad, இந்த ப்ளஸ் 2ad கேன்சல் ஆகும். மீதி இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணுவோம். எதெல்லாம் ஆட் பண்ணணும் பாருங்கள். எத்தனை ஏ ஸ்கொயர் இருக்குது, 1 2 4 ஏ ஸ்கொயர் இருக்குது. அப்புறம் டி ஸ்கொயர் எத்தனை டி ஸ்கொயர் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு 9d ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு டி ஸ்கொயர் இருக்குது, 10d ஸ்கொயர். அதே மாதிரி இங்கேயும் ஒரு டி ஸ்கொயர், இங்கேயும் ஒரு டி ஸ்கொயர், 9d ஸ்கொயர். இங்கேயும் ஒரு 10d ஸ்கொயர், 10 10 20d ஸ்கொயர் இருக்குது. 20d ஸ்கொயர் ஈக்குவல் டு 276. ஏனுடைய மதிப்பு தெரியும். ஏனுடைய மதிப்பு 7. 4 7ன்னு போட்டுறக்கூடாது. 7 ஸ்கொயர்டாக இருக்குங்க. 7 ஸ்கொயர்னா 7 49. 49 4ஆல் பெருக்கி வைக்கணும். ஆனால் கூட ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். 4 பெருக்கல் 49 ப்ளஸ் 20d ஸ்கொயர் 276. 49 4ஆல் பெருக்குங்க. 54 36 மீதி 3, அதாவது 4 16 3 9. 200க்கு 4 குறைவு 196. அந்த 196 அங்கே கொண்டு போயிடுறேன். இப்போ 20d ஸ்கொயர் இங்கே இருக்கட்டும். 276. இந்த மைனஸ் ப்ளஸ் 196 அங்கே போகும்போது மைனஸ் 196. 20d ஸ்கொயர் ஈக்குவல் டு அதை கழித்து போடுங்க. 276ல் 196 கழிச்சா 0.
17 9 8 17 80 0 0 கேன்சல் 1 2 4 டி ஸ்கொயர் 4னா டி எத்தனை 2 டி ஸ்கொயர் 4னா டி வந்து 2. இப்போ நமக்கு ஏயும் டியும் கிடச்சாச்சு. அந்த 4 எண்கள் இனிமேல் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அந்த 4 எண்கள் ஃபர்ஸ்ட் நம்பர் a மைனஸ் 3d a மைனஸ் 3 இன்டு டி டி எவ்வளவு 2. அப்போ அப்படியே போட்டுருவோமா? அழிச்சிட்டு அப்படியே எல்லா வேல்யூவும் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி கூட ஒரு லைன். ஃபர்ஸ்ட் ஏக்கு வேல்யூ 7 மைனஸ் 3d பெருக்கி வச்சிருங்க. 3 இன்டு டி 3 6. அப்புறம் a மைனஸ் டி 7 மைனஸ் 2. அப்புறம் a plus d 7 plus 2. அப்புறம் a plus 3d a plus 3 into d 6. இதில் முதல் நம்பர் 1, ரெண்டாவது நம்பர் 5, மூணாவது நம்பர் 9, அடுத்த நம்பர் 9 7 16. இந்த மாதிரி போகும். இல்லை 13, சாரி 8 8 16 வரும் 13. இப்போ இதுதான் என்னது? அந்த எண்கள், அந்த 4 எண்கள். ஓகேவா? ஒரு முடிக்காதவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுருங்க. ரொம்ப பெரிய கணக்காக இருந்திருக்கு. ஸ்கூல் புக்கில் உள்ளதான். ஓகேவா? அடுத்த கணக்கு இது கேட்கலாம். நடு உறுப்பு காண். சென்டர் வேல்யூ இப்படி ஒரு தொடர் வரிசையை கொடுத்துருப்பாங்க. 9 15 21 27 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அப்புறம் லாஸ்ட் நம்பர் 183 கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் கொடுத்தாலே உங்களுக்கு தெரியும், எண் கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 9, லாஸ்ட் நம்பர் 183. நடு உறுப்பு கேட்டிருக்கு. மொதல் உறுப்புகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிச்சா நடு உறுப்பு என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். அதுதானா? இப்போ உறுப்புகளின் எண்ணிக்கை 4 இருக்குன்னா நடு உறுப்பு என்ன வரும்? நடு உறுப்பு கிடைக்காது, 2 நம்பர் ஆகும். இப்போ உறுப்புகளின் எண்ணிக்கை 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. கையில் 5 விரல் இருக்கு. நடு விரல் கண்டுபிடிக்க சொன்னால் இந்த சைடு 2 விட்டுருவீங்க, அந்த சைடு 2 விட்டுருவீங்க. அப்போ நடுவில் இருக்கிறது 3வது விரல். ஓகேவா? ரைட். அப்படி தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ உறுப்புகளின் எண்ணிக்கை ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சாதான் நடு உறுப்பு கண்டுபிடிக்க முடியும். ஸோ n ஈக்குவல் டு l மைனஸ் a பை d ப்ளஸ் 1. எல்லுங்கிறது லாஸ்ட் நம்பர் 183, மைனஸ் ஏங்கிறது 9, டிங்கிறது கண்டுபிடிச்சி வைக்கணும். 15 மைனஸ் செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை கழிச்சாதான் என்ன கிடைக்கும்? டி கிடைக்கும். 6 ப்ளஸ் 1 174 கழிச்சிங்கன்னா 183ல் 9 கழிச்சிங்கன்னா 174. சரியா? ரைட். இப்போ 174 பை 6 ப்ளஸ் 1. இதை வெட்டு கொடுத்து முடிச்சிருவோம். ஓரார் 6, ஈரார் 12, 12 போக 5 உண்டு, 9 54. n ஈக்குவல் டு 30. ஆன்சர் 30 இருக்கும். ஆன்சர் 30ன்னு போட்டுறக்கூடாது. நடு உறுப்புகள் காண்க. அதாவது ரெட்டை நம்பராக வந்ததுன்னா 2 உறுப்பு நடு உறுப்பு வரும். சரி, ஒத்த நம்பராக வந்தால் நடு உறுப்பு 1 வரும். உதாரணத்துக்கு இப்போ ரெட்டை நம்பர் வச்சுக்கிடுங்க. 4 எண்ணிக்கை இருக்குது. 1 2 3 இப்படி 4 பேர் இருக்கிறாங்க. நடு உறுப்புன்னு கேட்டாங்கன்னா இந்த சைடில் இருந்து ஒரு ஆளை குறைப்போம், இந்த சைடில் இருந்து ஒரு ஆளை குறைப்போம். நடுவில் இருக்கிறது ஒரு ஆளுன்னு கிடைக்காது, இந்த 2 பேரை இருப்பாங்க. 2ஆம் நம்பரும் 3ஆவது உறுப்பும் தான் நடு உறுப்பு. இதே இது 5 பேராக இருந்தாங்கன்னா, ஒத்த நம்பராக இருந்தாங்கன்னா இங்கே 2 பேர் போயிடுவாங்க, இங்கே 2 பேர் போயிடுவாங்க. நடுவில் இருக்கிறது 1 கிடைக்கும். அப்போது ரெட்டை நம்பராக இருந்தால் 2 பேர் நடு உறுப்பு, ஒத்த நம்பராக இருந்தால் ஒரு ஆள் நடு உறுப்பு. ஓகேவா? இங்கே 30ங்கிறது ஒத்த நம்பரா ரெட்டை நம்பரான்னு பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர், ரெட்டை நம்பர். அப்போ 2 உறுப்பு நடு உறுப்புகள் வரும். அந்த நடு உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க.
அப்போ ஃபஸ்ட்டு நடு உறுப்பு என்ன வரும்னு பார்க்கணும். 30ல் நடு உறுப்பு. இந்த நடு உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. என்ன ஃபார்முலா? n ப்ளஸ் ஏதோ ஒரு ஃபார்முலா உண்டு. n+2 தானே? இல்லை, ஒத்த நம்பருக்கு தான் n+1/2 30. ஓகே. என்னும் n+1 எடுப்போம் இந்த மாதிரி. ஓகேவா? இந்த பாருங்க, நடு உறுப்பு இப்போ 4 இருக்கும். 4க்கு என்ன போட்டீங்க? 4 உறுப்பு இருந்தால் n/2 போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ரெண்டாவது உறுப்பு. ரெண்டாவது உறுப்பும் மூணாவது உறுப்பும் கிடைக்கும். அப்படி நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே அப்போ 15 30 2ஆல் வகுத்தீங்கன்னா 15 வரும். 15ம் 16வது உறுப்பும் ரெண்டும் தான் என்ன உறுப்பு? நடு உறுப்புன்னு எடுக்கணும். ஸோ நீங்கள் கண்டுபிடிக்கிறது T15 இந்த கணக்கில், அப்புறம் T16 கண்டுபிடிக்கணும். ரெண்டும் கண்டுபிடிச்சி ஆன்சர் போடணும். ஓகேவா? வேலை உண்டு. இது ரெண்டும் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கிடுங்க. என்னது? T15ம் T16ம் கண்டுபிடிக்கிறது ஹோம்ஒர்க். T15 என்னன்னு கண்டுபிடிப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா. என்னது? Tn ஃபார்முலா a + n - 1 × d. T15 ஏக்கு மதிப்பு தெரியும், டிக்கு மதிப்பு தெரியும். ஓகேவா? நீங்கள் 15வது உறுப்பும் 16வது உறுப்பும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி இங்கே ஆப்ஷனில் என்ன வரும்னு பார்க்கணும். ஓகேவா? இவ்வளோதான். 93 99 வரணும். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும். ஓகேவா? செஞ்சுருங்க. நிறைய இருக்கும். இது லாஸ்ட் கணக்காக அன்றைக்கி எடுத்துக்கிறோம். 20. சரியா? ரைட்ஸ். இது எப்படி கொடுத்துருக்கு? 3 + k 18 - k 5k + 1 ஒரு கூட்டுத்தொடர் ஒரு வரிசையில் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. கேயின் மதிப்பு காண்கன்னு கேட்டோம். இப்படி மொட்டையாக பிடிச்சி கேட்டு வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தெரியும், வேறு ஒன்றுமே கொடுக்கல. பொது வித்தியாசங்கள் சமம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் எது சமம்? பொது வித்தியாசங்கள். பொது வித்தியாசங்கள்னா காமன் டிஃபரன்ஸ் சமம். d1 = d2. இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ d1 மீன்ஸ் term 2 - term 1. அப்போ அதை கண்டுபிடிப்போம். term 2ங்கிறது என்ன இருக்குது? இது term 1, இது term 2, இது term 3. term 2லேருந்து term 1 கழிக்கணும். ஸோ term 2ங்கிறது 18 - k மைனஸ் ஆஃப்னு வரும்பொழுது ரெண்டு உறுப்பு இருக்கும்போது ப்ராக்கெட் போடணும். term 1 3 + k. ஏன்னா இந்த மைனஸ் காமன் டு இந்த ரெண்டு உறுப்புக்கும் மைனஸ் காமனாக வரணும். இந்த மைனஸுக்கு மூணுக்கு மட்டும் மைனஸ் போட்டுட்டு ப்ளஸ் கேன்னு போட்டால் தப்பு. நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுவீங்க. அதனால தான் ப்ராக்கெட் போட்டு வச்சிருக்கோம். 18 - k மைனஸை உள்ளே கொண்டு போனால் -3 - k. 18லேருந்து 3 கழிச்சா 15. -k -2k கேன்சல் பண்ணிடக்கூடாது. -2k. இப்போ d1 கிடச்சி. அதே மாதிரி d2 கண்டுபிடிங்க. d2ங்கிறது term 2. இந்த term 3 மைனஸ் மூணாவது உறுப்புலேருந்து ரெண்டாவது உறுப்பாக கழிக்கணும். இந்த ரெண்டு உறுப்பையும் கழிக்கணும். term 3 - term 2. term 3 என்ன சொல்லுதுன்னா 5k + 1ன்னு சொல்லுது. மைனஸ் போட்டு ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு ரெண்டாவது உறுப்பு 18 - k 5k + 1 மைனஸ் உள்ள கொண்டு போனால் -18 + k. 5kயும் 1kயும் கூட்டினா 6k -17 ப்ளஸ் 1 -18 இருக்குது. பெரிய எண்ணம் சின்ன எண்ணம் கழிச்சு பெரிய எண்ணம் அடையாளம். சரி, இது வந்து d2. நமக்கு கான்செப்ட் படி பொது வித்தியாசங்கள் சமம். ஸோ கான்செப்ட் அப்ளை பண்ணுறோம். d1 = d2. 15 - 2k = 6k - 17. k எல்லாம் ஒரு சைடு கொண்டு போங்க. அப்போ அந்த -2k அந்த சைடு கொண்டு போங்க. 15 இங்கே இருக்கட்டு. -17 இங்கே கொண்டு வந்தால் +17 = -2k அங்கே போனால் +2k. 15ம் 17ம் 32 = 8k. 1 8 4 8 32. ஸோ கேனுடைய மதிப்பு 4. இது கொஞ்சம் முக்கியமான கணக்கு. ஓகேவாப்பா? இன்னைக்கு கணக்கு முடிச்சுக்கிட்டுறேன்.
மீதி கணக்கு நாளை பார்ப்போம். இந்த வாரம் ஏபி மட்டும் தான் போகும், ஜிபி அடுத்த வாரம். ஓகேவா? ரைட். அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் லைட்டாக டச் பண்ணி விட்ருவோம். டைம் வரவங்க கிளம்புங்க. நம்ம வெப்சைட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டேன். அப்புறம் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் அனுப்பி வச்சுருக்கேன் கரண்ட் அஃபேர்ஸ். அது இந்த பட்ஜெட் சம்மந்தமாக நிறைய இருக்குது, அதை நீட்டாக படிச்சிருங்க. அப்புறம் நம்ம இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். லைட்டாக ரிவைஸ் பண்ணி விட்ருவோம். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் போட்டிருந்தது, இந்தியா தான்சானியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது. தான்சானியான ஒரு நாடு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவுக்கும் தான்சானியாவுக்கும் இடையே ஒரு 4வது முறையாக ஒரு கூட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு குழு கூட்டம் இன்னைக்கு இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு. அதுக்கு தலைமை ஏற்றவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய இணை செயலாளர் அமிதாப் பச்சன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது அமிதாப் பிரசாத். சரியா? இந்தியாவுக்கும் தான்சானியாவுக்கும் இடையே எந்த 2 நாடுகளுக்கும் இடையான ஒப்பந்தம்னு கேட்பாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இருக்காது. இந்தியா தான்சானியா இடையே இப்போ ரீசெண்டாக ஒரு பாதுகாப்பு ஒத்துழைப்பு குழு கூட்டம் நடந்திருக்கு. ஓகேவா? அது தெரிஞ்சுக்கணும். நான் போட்டிருக்கலாம், தி 4th ஜாயிண்ட் டிஃபென்ஸ் கோஆபரேஷன் கமிட்டி மீட்டிங், JDCC 4ன்னு போட்டிருக்கிறாங்களா? ரைட். ஓகே. அப்புறம் இந்தியாவில் 2025 எத்தனை விமான விபத்துக்கள்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. ஒரு 19 விமான விபத்துக்கள் நடந்ததாக நேற்றைக்கு அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? ரைட். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் பாரத் விஸ்டார், இது முக்கியம். பாரத் விஸ்டார்னா என்ன? பாரத் விஸ்டாருங்கிறது விவசாய வளங்களை அணுகுவதற்காக ஒரு AI டெக்னாலஜியை கொண்டு விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, மெய் நிகராக ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பாக இதை வைக்கிறாங்க. பாரத் விஸ்டார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கிடையாது, ஒரு போர்ட்டல். என்ன போர்ட்டல்ங்கிறது பார்த்தீங்கன்னா AI டெக்னாலஜி கூட இணைக்கப்பட்ட ஒரு போர்ட்டல். நீங்கள் வேணால் லைட்டாக நெட்டில் அடித்து பாருங்கள். பாரத் விஸ்டார் பார்த்தீங்களா, செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான விவசாய ஆலோசனை தளம் ஒரு முன்மொழியப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு. ஒரு அக்ரிஸ்டாக்ங்கிற வலைத்தளம் இருக்குது, மற்றும் ஐகேர். சரியா? அந்த விவசாய நடைமுறை தரவு தளங்களை இந்த செயற்கை நுண்ணறிவு அமைப்புகளுடன் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையில் இந்த பாரத் விஸ்டாருங்கிற அமைப்பு செயல்படுது. ஓகேவா? இது அக்ரிகல்ச்சரல் சம்பந்தமானது அப்படி கூட கொஸ்டின் கேட்போம். பாரத் விஸ்டார் எந்த அமைப்போடு தொடர்புடையது? விவசாயம் சம்பந்தமான ஒரு செயலி. அது AI டெக்னாலஜியில் இணைக்கப்பட்ட ஒரு செயலி. அதனுடைய நோக்கம் பண்ணை உற்பத்தி திறனை மேம்படுத்துதல், விவசாயிகள் முடிவெடுப்பதை மேம்படுத்துதல், தனிப்பயனாக்கப்பட்ட ஆலோசனை தரவு மூலம் ஆபத்தை குறைத்தல், பேரிடர், இந்த மழை வெள்ளம் இதெல்லாம் அது அறிவிக்கும் பாரத் விஸ்டார். அப்புறம் இப்போ நிதிநிலை அறிக்கை வாசிச்சாங்கல்ல நிர்மலா சீதாராமன். ஸோ அதில் என்னென்ன ஆர்டிகிள்ஸ் எல்லாம் யூஸ் ஆச்சுன்னு பார்த்துக்கிடுங்க, நம்ம படிக்கணும். இது பாலிட்டியில் உள்ள ஆர்டிகிள்ஸ். ஆல்ரெடி பிரிவு 112 பட்ஜெட்னு சொல்லி வந்திருப்பேன். நம்ம இன்னும் பார்த்தோமான்னு தெரியல, நம்ம என்ன கிளாஸில் அது வரல. மற்றபடி நான் அடிக்கடி கிளாஸ் எடுக்கும்போது சொல்லக்கூடிய பட்ஜெட் 110 112 சொல்லி கொடுப்பேன் அடிக்கடி. 112ங்கிறது பட்ஜெட். நிர்மலா சீதாராமன் ஆண்டு அறிக்கையை வாசிக்கிறாங்களா, அது ஆர்டிகிள் 112ன்னு சொல்லும். ஓகேவா? இந்த இருக்குல்ல, ஒவ்வொரு ஆண்டும் மத்திய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும், அது 112 சொல்லுது. குடியரசுத் தலைவர் அதை நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் சமர்ப்பிக்கிறார். பார்த்துடுங்க, அந்த பட்ஜெட்டை எங்கே கொண்டு யார் சமர்ப்பிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலும் சமர்ப்பிக்க வேண்டும். அப்புறம் அவன் வாசிக்கிறவங்க தான் அவங்க. நிதியாண்டுக்கான ஏப்ரல் 1 மார்ச் 31 வரைக்கும் ரசீதுகள் மற்றும் செலவினங்களை இது காட்டுகிறது. சரியா? ரைட். எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு போட்டு அவங்க வாசிக்கிறாங்க. அவ்வளோ நிதிநிலை அறிக்கை. அப்புறம் மானிய கோரிக்கைகள் மீதான வாக்கெடுப்பு 113. தலைப்பு மட்டும் படித்து வச்சுருங்க. ஆர்டிகிள் 113ங்கிறது மானிய கோரிக்கைகள், ஏதாவது மானியங்கள் கொடுக்கும் பொழுது ஒரு வாக்கெடுப்பு நடத்துவாங்க. அந்த வாக்கெடுப்பு தான் 113. அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்களா, ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து எந்த பணத்தையும் செலவிட முடியாது. எங்கள் வாக்கெடுப்பு நடத்தி அந்த ரூபாயிலிருந்து பைசா எடுத்து மானியமாக கொடுக்கலாம், இல்லைன்னா திட்டங்களை செயல்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு வாக்கெடுப்பு நடத்துவாங்க. அப்போ தான் அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட்லேருந்து பைசாவை எடுக்க முடியும், செலவு பண்ண முடியும். கவர்மெண்ட் பிரதமர் நினச்சா அந்த ரூபாயை எடுக்க முடியாது. அப்போ அதுக்கு ஒரு வாக்கெடுப்பு நடத்துவாங்க. நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தி தான் அந்த ரூபாயை வெளியே கொண்டு வருவாங்க. 114 ஒதுக்கீட்டு மசோதா.
மானிய கோரிக்கைகள் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு ஒதுக்கீட்டு மசோதான்னு ஒன்று நிறைவேற்றுவாங்க. அதாவது ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து பணத்தை எடுக்கவும் செலவிடவும் இது வந்து அங்கீகாரம் அளிக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் 114 ஒதுக்கீட்டு மசோதா. ஃபண்டு ஒதுக்கீடு பண்ணுறது, ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஃபண்டு ஒதுக்கீடு பண்ணுறது 114. இந்த சட்டம் இல்லைன்னா அரசாங்கமே செலவே பண்ண முடியாது. பார்த்துருங்க, ஒதுக்கீடு பண்ணணும்னா பைசா ஒதுக்கீடு பண்ணாதான் பைசா வெளியே வரும். சரியா? ரைட். 114. அப்புறம் 114 அதுதான் திருப்பி போட்டுருதுன்னா அப்புறம் பிரிவு 265 சட்டம் இல்லாமல் வரி இல்லை. எந்த வரியும் விதிக்க முடியாது. கேட்டிங்களா? கவர்மெண்ட் நினைச்சா சட்டம் போடாம இதுக்குன்னு ஒரு ஒரு சட்டத்தை அமல்படுத்தினாதான் அதுக்குன்னு வரி வசூல் பண்ண முடியும். புதுசா வந்து என்ன பண்ண முடியாது, சட்டம் இயற்றாமல் வரி வசூல் பண்ண முடியாது. என்ன போட்டுருக்கலாம், எந்த வரியும் விதிக்கவோ அல்லது வசூலிக்கவோ முடியாது. ஆர்டிகிள் 265 கிளியரா படிச்சு வச்சுக்கிடுங்க. அப்புறம் 266 இந்தியாவினுடைய 3 நிதிகள் பற்றி விளக்கக்கூடியது. 266 இந்திய ஒருங்கிணைந்த நிதி, அரசாங்கத்தினுடைய முக்கிய கணக்குகள்லாம் அதில் இருக்கும். தற்கால செயல் நிதி, அவசரகால செலவுக்காக தற்செயல் நிதினு வச்சிருப்பாங்க. அப்புறம் 3வது பொது கணக்கு, அறக்கட்டளையில் வைத்திருக்கும் பணம், பிஎஃப் இந்த மாதிரி சேமிப்பு பணம்லாம் அதில் எது இருக்குன்னா பொது கணக்கில் இருக்கும். அப்போ இந்தியாவினுடைய 3 நிதிகள் இதெல்லாம் கேட்டால் அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஒருங்கிணைந்த நிதி, இன்டகிரேட்டட் சொல்லுவாங்க, அரசாங்கத்தின் முக்கிய கணக்கு, அப்புறம் அவசரகால செலவுக்காக உள்ள ஒரு ஃபண்டு, அப்புறம் பொது கணக்கு, அறக்கட்டளையில் வைத்திருக்கும் பணம், சேவிங்ஸில் வச்சுருப்பாங்க. அப்படி 3 விதமான நிதிகள் இருக்குன்னு ஆர்டிகிள் 266 சொல்லுது. இது ரொம்ப முக்கியமான மசோதா, பண மசோதா. 110 மணிபில், ஓகேவா? 110ங்கிறது மணிபில், 112ங்கிறது பட்ஜெட்டு, அப்புறம் 113 பார்த்தீங்க மானிய கோரிக்கைகள் மீதான வாக்கெடுப்பு, 114ங்கிறது ஒதுக்கீட்டு மசோதா, அப்புறம் 265ங்கிறது சட்டம் இயற்றாமல் வரி வசூல் பண்ண முடியாதுங்கிறது 265 சொல்லுது. 266ங்கிறது இந்தியாவினுடைய 3 நிதிகள் பற்றி சொல்லுது. இந்த வார எக்ஸாமுக்கு இதெல்லாம் கேட்பேன், படித்து வச்சுடுங்க. அப்புறம் 110ங்கிறது பண மசோதா. பண மசோதாவை எங்கே மட்டும் தான் அறிமுகப்படுத்த முடியும், அது நம்ம என்ன தான் பார்ப்போம். மக்களவையில் மட்டுமே தான் அறிமுகப்படுத்த முடியும், ஞாபகம் வச்சுருங்க. மாநிலங்களவை மாற்றங்களை மட்டுமே பரிந்துரைக்க முடியும், நிராகரிக்க முடியாது. அவங்களுக்கு அந்த காப்பி அனுப்புவாங்க, அவங்க பரிந்துரை பண்ணலாம், இதெல்லாம் பண்ணுங்கன்னு. கண்டிப்பாக நீங்கள் இதை தான் பண்ணணும்னு அவங்களால சொல்ல முடியாது, ஓகேவா? ரைட். அப்புறம் நிதிநிலை அறிக்கை 2026-27 வாசிச்சாங்களா? அதில் இதை நீங்களே வாசித்து பார்த்துருங்க, ஃபுல் கண்டென்ட் இருக்கும். 3 கர்த்தவியாக்கள் மீது கவனம். கர்த்தவியாக்கள்னா 3 செயல்பாடுகள், சரியா? 3 திட்டங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மத்திய அரசு ஒரு 3 இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கு, அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. முதல் கர்த்தவியான்னு போட்டிருப்பாங்க, அதிக உற்பத்தி திறன், போட்டித்தன்மை, மீள்தன்மை, அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. 2வது கர்த்தவியான மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுதல், திறன்களை உருவாக்குதல். 3வது இந்த 3 நோக்கங்கள் அதான் கர்த்தவியாக்கள். 3வது கர்த்தவியாங்கிறது சப்கா சாத், சப்கா விகாஸ், இதெல்லாம் போட்டு பாருங்க. சப்கா சாத்னா என்னது, சப்கா விகாஸ்னா என்னது, அவற்றுடன் இணைக்கப்பட்ட வளங்கள், வாய்ப்புகள், வசதிகளுக்கான உள்ளடக்கிய அணுகலை உறுதி செய்தல். அப்புறம் இந்தியாவினுடைய காலநிலை உறுதிமொழிகள், இது முக்கியமான ஏரியா பார்த்துருங்க, அடிக்கடி கொஸ்டின்ஸில் வரும். இந்தியா என்னைக்குள்ள சொல்லியிருக்குன்னா 2070ஆம் ஆண்டுக்குள்ளால கார்பன் உமிழ்வை வந்து 0வா மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான 2-3 கொஸ்டின் பேப்பரில் நான் பார்த்தாச்சு, டிஎன்பிஎஸ்சிலே இந்த ஏரியாவில் கவனம் செலுத்துவாங்க. இது வந்து காலநிலை சம்பந்தமானது. அதாவது இந்தியா ஒரு வாக்குறுதியை விட்டுருக்கு பன்னாட்டு ஒரு மீட்டிங்கில், 2070க்குள்ளால இந்தியா வந்து கார்பன் உமிழ்வை எதுக்குள்ளே கொண்டு வரும், 0 கார்பன் டை ஆக்சைடு பூமியிலேருந்து ரொம்ப வெளியாக 0 அளவுக்கு குறைச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு இந்தியாவினுடைய வாக்குறுதி இருக்குது. அப்புறம் இன்னொரு இடத்துல இருக்குமே, என்ன இருக்குது, 2030 மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்த கார்பன் உமிழ்வை 45% குறைச்சிரும் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. 2030க்குள்ளால 45% குறைக்க போகிறோம். அதே மாதிரி 2030ஆம் ஆண்டுக்குள் நிறுவப்பட்ட மின்சார திறனில் 50% புதை படிவமற்ற மூலங்கள்லேருந்து பெறப்படும். ஏன்னா அந்த நிலக்கரியெல்லாம் எரிச்சு, பெட்ரோல் டீசல்லாம் எரிச்சு நாங்கள் எடுக்க மாட்டோம். சோலாரோ இல்லை கடல் அலைகள் அந்த மாதிரிப்பட்ட இதுலேருந்து நாங்கள் மின்சாரம் தயாரிப்போம், காற்றாலை மின்சாரம் இந்த மாதிரி தயாரிப்போங்கிற மாதிரி 2030க்குள்ளால ஒரு அசூரன்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி காடுகள் மற்றும் மரங்கள் நிறைந்த வழியாக எவ்வளவு பில்லியன் கார்பனை வந்து நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம் அல்லது கார்பனை ஆக்சிஜனை மாற்றுறோம்னா 2.5 to 3 பில்லியன் டன் கார்பன் டை ஆக்சைடை நாங்கள் வந்து குறைக்கிறோம் அல்லது கார்பனை வந்து ஆக்சிஜனாக மாற்றுறோம், அந்த மீனிங்கில் கொண்டு போகிறோம். அப்புறம் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆகும், நம்ம தமிழ்நாடு அதில் இன்வால்வ் ஆகிருக்கு.
சுற்றுச்சூழல் சுற்றுலா பாதைகள் குறித்த மத்திய நிதிநிலை அறிக்கையின் பொழுது இங்க ஒரு இடம் வந்திருக்கும் நமக்கு. என்ன படம்னா இந்த தமிழ்நாடு கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல வந்து பொதிகை மலையை பத்தி சொல்லியிருப்பாங்க. மலைப்பாதைகள் அமைக்கப்படும், மலையில ஒரு பாதை அமைத்து கொடுப்பாங்க. சரியா? எங்கெல்லாம் இமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீர், அரக்கு பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் நம்ம இங்க பொதிகை மலை, தமிழ்நாடு கேரளா அந்த மலைகள் வந்து பொதிகை மலைகளுக்கு கீழே ஒரு வழித்தடம் அமைத்து பாதை அமைத்து கொடுக்க போறாங்க. ஓகேவா? நான் போட்டுக்கல அந்த படத்துல என்னெல்லாம் செய்யறாங்களோ அதெல்லாம் சுற்றுச்சூழல் சம்பந்தமான முயற்சிகள் இந்த தடவை பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அதுல ஒடிசா, கர்நாடகா, கேரளாவில் முக்கியமாக கூடு கட்டும் இடங்களில் ஆமை பாதைகளை வந்து நிறுவ போறாங்களாம். ஒடிசா, கர்நாடகா, கேரளா. ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு எல்கைகளில் புலிக்காட்டு ஏரி இருக்குன்னு பார்த்தோம். அதுல வந்து பறவைகள் காண்பதற்கான ஒரு பாதை உருவாக்கப்படுகிறது. ஸோ இதெல்லாம் இந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட ஸ்கீம்ஸ். அப்புறம் சூப்பர் லா கோட்ஸ்னு ஒன்று இருக்கு. சூப்பர் லா கோட்ஸ்னா என்னன்னு கேட்பாங்க. சூப்பர் லாங்கிறது லா மினிஸ்டரி உள்ளது. லா எங்க வர லா வந்து கோர்ட்ல வரக்கூடியது. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஏஐ சிஸ்டமா வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கிறாங்க. அதான் சூப்பர் லா கோர்ட்னு அதுக்கு பேரை மாத்திருக்காங்க. ஓகேவா? ஏஐ டெக்னாலஜியை மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இது பண்ண போறாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? சூப்பர் லா கோர்ட்ஸ். சூப்பர் லா கோர்ட்ஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தின் செயற்கை நுண்ணறிவு அமைப்புக்கு பேர் தான் சூப்பர் லா கோர்ட்ஸ். அப்போ இன்னைக்கு கடைசி அவரோட முடிச்சுக்கலாம். முன்னாள் முதல்வர் ஓமந்தூர் ராமசாமிக்கு என்ன வைக்க போறாரா நம்ம ஸ்டாலின் அவர்கள்? சிலை வைக்க போறாரு. சென்னை ஓமந்தூர் அரசு தோட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்துல இவருக்கு ஒரு சிலை இன்னுமே இல்லாம இருந்திருக்கு போலுக்கு. அதனால ஒரு சிலை வைக்க போறாங்க. அவர் எது வரைக்கும் நமக்கு சிஎம் இருந்தாருன்னா உங்களுக்கு தெரியும்ல. 1947 மார்ச் 23 முதல் 1949 ஏப்ரல் 6 வரைக்கும் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய முதல்வர் யாருன்னு கேட்டீங்கன்னா இவர் தான், ஓமந்தூர் ராமசாமி. ஞாபகம் வச்சிருங்க. சென்னை மாகாணத்தின் முதல்வராக பணியாற்றியிருக்கிறார் அந்த டைம். ஓகேவா? அவர் இருக்கும் பொழுது என்னென்ன முக்கியமான சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லி நமக்கு கொஸ்டின்ஸ்ல வரும். பார்த்துருங்க என்னென்ன சட்டங்கள் எழுதியிருக்கிறாருன்னா, தலித்துகள் மற்றும் பிற தடை செய்யப்பட்ட இந்துக்களுக்கு கோயில்கள் அந்த காலத்தில் நுழைய முடியாது. அதை வந்து இவர் 1947 சென்னை கோவில் நுழைவு அங்கீகார சட்டம் இவருக்கு ஆட்சியில தான் இயற்றப்பட்டது. சென்னை கோவில் நுழைவு அங்கீகார சட்டம் 1947. தேவதாசி ஒழிப்பு சட்டம் ரொம்ப முக்கியம், 1947. அரசு பணிகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசி மற்றும் எஸ்சிஎஸ்டிக்கு ரெசர்வேஷன் கொடுத்தது இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம்ல. பிசிக்கு ஒரு 14.29, எஸ்சிஎஸ்டிக்கு ஒரு 29% அவர் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு போனார். இப்போ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க, கூட்டியிருக்காங்க, குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்கு அங்கீகாரம் அளிப்பதை நோக்கமாக கொண்ட ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் 1947. எல்லாமே 47 தான் இதெல்லாம் நிறைவேற்றிருக்கிறார். ஓகேவா?